எப்படி தளபதி ஹாஸ்டல் பயங்கரமாக இருக்கா? போதும் 6 மணிக்கு எடுக்காம வந்த வேலையை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம லென்ஸை பார்க்கலாம். லென்ஸு ஓகே வாட்ச் எனக்கேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ இயர் ரெசல்யூஷன் வீடியோ. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னாச்சு? இந்த மைக்கு பிடி. ஓகே, புதுசாக ஒரு ஆளை இன்வைட் பண்ணணும்ல, பண்ணிடுவோம். ஆமாம், மின்னல். இவர் யாருன்னு தெரியுதா? ஓகே, சிவிக்க சிவிக்க போகலாமா? இவர் யாருன்னு தெரியுதா? போன நியூ இயர் வீடியோவில் வந்திருப்பார். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்மளை பார்க்குறோம். சரி, ஓகே, நீ பேசு. ரெசல்யூஷன் வீடியோ பற்றி பேசுமா? எவனை பார்த்துன்னு இருக்கிற? இல்லைண்ணா, டெர்ரா இருக்குது. இவனா? அவரு பார்த்தா சார். யாரு டெர்ரா என்ன முறைக்கிறார்ல சார்? அவரு சார். யாரு? அவனையா? ஐயோ வாங்க, அந்த சோகத்தை என்னைக்கா சொல்றேன். எழுதி ஓங்கி கொட்டு சார். கொட்டுக்கல சொல்றேன். கொட்டு நல்லா கொட்டு. எதை பண்ணானா? அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சுட்டு இருக்கேன்பா. இங்க பாரு, தலையை தூக்கி நிறுத்துற. அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பான். போன ரெசல்யூஷன் வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கிறான். இரு, அவன் சாவி போட்டால் தான் அவன் பேசுவான். இல்லை இரு, பேசுவான். ஓகே, நீ நார்மலாக இருந்துக்க. போகலாமா? ஓகே, போகலாம். இப்போ எல்லோரும் வணக்கம் சொல்லுங்கள். மரியாதையாக நம்ம விவன். ஏய், வணக்கம் சொல்கிறாங்கன்னா வேடிக்கை பார்த்துன்னு. வணக்கம். அதெல்லாம் எடிட்டிங்லேயே வெட்டிடுவேன் நான். இருந்தாலும் பண்ண வேண்டியது. சரி, ஓகே. இப்போது நியூ இயர் ரெசல்யூஷன் அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போது இந்த வருஷம் 2 பேருக்குமே என்னென்ன பண்ணணும்னு நினச்சிங்க, என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன பண்ணாமல் விட்டுட்டீங்க, அந்த மாதிரி உங்களுக்கான கொஸ்டின்ஸ். ஓகே. நானும் அபிராமி பரங்கி மலை மேலே காதல். ஓகே, விட்டுரு அதெல்லாம் போதும். ஓகே, தப்பா நினச்சிக்காதீங்க. அவர் உடல்நிலை சரியில்லை. மற்றபடி மகாராஜா படத்தில் வர சிங்கம் புலியெல்லாம் நினச்சிக்காதீங்க. சொல்லிக்கோங்க. பிரேம் பாருங்க ஜி. ஓகே, ரெசல்யூஷன் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, மக்கள் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கேட்டு எடிட்டிங்கில் வெட்டினாலும் வெட்டுவேன். பரவாயில்ல, சொல்லுங்கள். இருந்தாலும் சொல்லுங்கள். மெயினாக எல்லாரும் ஜிம்முக்கு போகணும்னு நினைப்பாங்க. மேக்னோவை இழந்த வழி திரும்பவும் அவனுக்குள்ளே வரும். அதை தாண்டி படத்தில் ஆக்ட்ரஸை பார்த்து அந்த பாடி பில்டிங் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சில பேர் இருப்பானுங்க. அவங்களாம் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் நம்மளாம் படம் பார்த்து ஒரு ஆக்டரை பார்த்து ரீசெண்டாக தமிழ் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஆமாம், சரி, ஓகே, சொல்லு. அமரன் எஃபெக்ட். ஓகே, அது மென்ஷன் பண்ணால் போதும். அதை தாண்டி ஜிம் போகிறது வந்து இவங்கள பார்த்து தான் பண்ணணுன்றதுலாம் இல்லை. உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், நல்லது தான் ஜிம் போகிறது. மேக்னாவை இழந்த வழி பேசு. எப்போ சொல்கிறேன்? மேக்னாவை இழந்த வழி வெளியே வருது. மேக்னாவை இழந்த வழி திரும்பவும் எங்களுக்குள்ள. அதனால தான் அவன் புதுசாக ஒர்க் அவுட்டு கிட் வாங்கியிருக்கான். நீ என்ன வாங்கியிருக்கிற? அவன் புதுசாக கிட்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஓகே, அப்படியே தம்பி போகிறான் பாருங்க. அதுலேருந்து அந்த அப்படியே அவாய்ட் பண்ணி தம்பி போனா பார்த்தீங்களா? அதான் அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது ரெசல்யூஷன் பண்ணணும், இல்லை நீங்கள் பண்ணணும்னு நினச்சது பண்ணாமல் விட்டது, விட்ட கதை தொட்டது? ஒரு நிமிஷம் அவர் பேசுனா அவர் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லி ஒரு தடவை லென்ஸை பார்த்து. டிப்ரெஷன் ஆகிற கூட டிப்ரெஷன் ஆகிற பக்கத்தில் வைக்கக்கூடாது. இன்ஸ்டாகிராம் போனாலும் டிப்ரெஷனாக வர எனக்கு சொல்கிற ஆள். அதை விடு. அவனை சொல்ல விடு ப்ளீஸ். அவர் இந்த சமூகத்துக்கு தான் நல்லா கருத்து சொல்ல வர்றாரு. கொஞ்சம் அமைதியாக. டிப்ரெஷன் ஆகிற கூட வச்சுக்காதீங்க. முதல் பற்றி விட்டுருங்க, அடிச்சு பற்றி விடுங்க. கூட வச்சுக்காதீங்க, உங்களோட டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. சரி, கிளம்பு. லவ்ல ஒர்க் அவுட் பண்ண முடியாது, வீட்டில் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாமா? வீட்டில் பண்ணலாம். ஆனால் எங்கே பார்த்து வர? ஆனால் ரோட்டா நோண்டினுக்கிறேன். டெய்லி நைட்டு மோட்டிவேஷன். இன்னொரு தடவை சத்தமாக சொல்லு, புரியாது. டெய்லி நைட் மோட்டிவேஷன் பண்ணுவார். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. லவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒன் சைடு லவ் பண்ணாலும் சரி, ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த பொண்ணு எப்படா கிடைக்கும்னு இருக்கும். இது நியூ இயர் ரெசல்யூஷன் வீடியோவா இல்லை என்னோட தனிப்பட்ட கருத்தான்னு தெரில. சரி, இருந்தாலும் நான் சொல்லி வைக்கிறேன். சம்திங் லைக் தட். ஆமாம், நீங்கள் ஒன் சைடு லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு எப்படா கிடைக்கும்னு இருக்கும். டபுள் சைடு போனீங்கன்னா அது எப்படா
பட்டாம்பூச்சி நசுக்கி போடணும். ஆமாம், அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, லவ் பண்ணுறீங்க, ஃபெயிலியர் ஆகுது, ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாத்தோட எண்டிங் பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன் தலைவரே நைட்டு புரிஞ்சிருக்கும். மூஞ்சி மோரியம் பாரு, மூஞ்சி மோரியம் பண்ணி பரவாயில்ல. எங்க இதுல வாரியா வளரும் சித்த காம பிசாஸ்களா. அடிக்க மாட்டேன்னு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரெசல்யூஷன் பண்ணுறீங்க. போன வருஷம் நான் உட்காந்து மாங்குன்னு கத்தினேன், ஒரு பையன் அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் இந்த தடவையும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன். என்ன சொல்லின்னு இருந்தேன், அடிக்க மாட்டேன்னு ஒவ்வொரு வருஷமும் ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக அடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்து போங்க. அதை விட்டுட்டு அதிலேயே உட்காந்துருக்காதீங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு எமோஷன், அவ்வளோதான். நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு தடவை மேட்ரு வீடியோ பார்த்தீங்கன்னா குஜால் ஆயிடுவீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை. அதை தாண்டி உண்மையாகவே லவ் பண்ணுற யாரும் ஹர்ட் ஆயிடாதீங்க. நான் ஜென்ரலாக சொன்னேன், உங்களுக்கு அது ரிலேட்டபிள் ஆகலைன்னா விட்டுருங்க. அவர்தெல்லாம் வந்துருச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்காக என்னோட அப்படின்னு சொல்லி இறங்காதீங்க. ஜென்ரலாக நான் சொன்னேன், அவ்வளோதான். எப்ப பார்த்தாலும் காஜி அவ்வளோதான். சரி, ஓகே. அவர் அடுத்த வருஷம் ஒரு அப்படியே உட்காந்து இருப்பார். இங்கே பார், தலையை தூக்கி நிறுத்துற, அடுத்த ரவுண்டு வர வரைக்கும் அப்படியே இருப்பான். சரி, ஓகே. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசுவோமேனு வாயத்துக்கார் போன மாதிரி பேசிட்டு கிடந்திருக்கோம். சரி, ஓகே. ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதை தாண்டி ரெசல்யூஷன் ஏன் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எதுக்கு ரெசல்யூஷன் எடுக்கணும்? சுய கட்டுப்பாடு தம்பி இருந்துதான். சுய கட்டுப்பாடு. நீங்களாம் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறீங்க, நம்ம ரெசல்யூஷன் ஒழுங்காக இருப்போம்னு நினச்சி நீங்களாம் ஒரு 4 நாள் 3 நாள் ஒன்றா இருக்கிறீங்க. யாராவது இருக்கலாம், இருக்காப்பா ஒருத்தர் அந்த மாதிரி. இல்லை நான் அப்படி இல்லை. ஓகே. சின்ன வயசுலேயே டிப்ரெஷன் சொல்லாதீங்க, அதிகமாக யோசிக்காதீங்க. முடி கொட்டும், ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம், ஷாம்பு ஓடலினா முடி கொட்டும் மாதிரி. சிரிக்கலாம். என்ன நோக்கல என்ன சொன்ன உனக்கு இவ்வளோதானே, வச்சுக்கோ. ஓகே போயிடலாம். என்ன சொல்ல வந்தேன் நான், முடிதான். அதனால் அதிகமாக யோசிக்காதீங்க. மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் தோணுச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா கம்முன்னு தூங்குங்க. தோணுச்சுன்னா அடிச்சிருங்க, அது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அடிக்கணும்னு நினச்சா பட்டுன்னு அடிச்சிருங்க, சும்மா யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அதை தாண்டி உங்களை நீங்களே கட்டுப்பாடு பண்ணுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, சும்மா பண்ணாதீங்க. டிப்ரெஷனில் அதிகமாக போகாதீங்க. சின்ன வயசில் டிப்ரெஷன் போனீங்கன்னா முடி போயிடும். சரி, ஓகே. சிக்னேச்சரை மாற்றி கொண்டிருக்கும் லவர் பாய். ஓகே, டிப்ரெஷன்லேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்ன பேர் சொல்கிறது, டிப்ரெஷன் கை. எல்லா இடத்துலையும் போய் காதல் தோல்விகளை வர்ணித்து கொண்டிருக்கும், காதல் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் ஒரு சூப் பாய். அதனால் ஃபாலோ பண்ணிட்டு போங்க, ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க. ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அவ்வளோதான், சென்ட் ஆஃப் தான். கரெக்டாக இருந்த பரோட்டா போட்டுறீங்களா? கரெக்டாக இருந்த பரோட்டா? ஓகே. இல்லை டைலாக் என்ன கரெக்டாக இருந்தால் பரோட்டா, அந்த டைலாக் மட்டும் சொல்லு. என்னடா டைமிங் மிஸ் பண்ணுறீங்க, போங்க. ரெடி, 1 2 3. கரெக்டாக இருந்தால் பரோட்டா. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப். இதோ பாரு சிகாரம். ஐயோ, நான் கோச்சிட்டு போயிடுவேன். சரி, உங்களுக்காக மறுபடியும் கொஞ்சம் பிரைட்டாக சொல்லுங்க, சத்தமா. டிப்ரெஷன் ஆக்குற ஃப்ரெண்டை கூட வச்சுக்காதீங்க. இல்லை அப்படியே மெதுவாக போயிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. இந்த அந்த மாதிரி தாயில கூட வச்சுக்காதீங்க. டிப்ரெஷன் மட்டும் இறைச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் ஒரே டோன்ல சொல்லு.